சாப்பாடு நல்லா இருக்குது மாமான்னுவாங்க. அதனால் மாமு சாப்பாடு கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேர். அதேமாதிரி வருவங்க வந்து மனசார வாங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதே நம்ம மதுரை வாயில் ஆக்சுவலாக கோயம்பேடு போகிற ரூட் இது. இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம பெருங்குளத்தூர் அந்த சைட் போகலாம். நம்ம வந்துருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மாமு சாப்பிட்ற கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு டு மதுரை வாயில் போகிற ரூட்லேயே இந்த ஷாப் வந்து அப்படியே ரோட் பக்கத்தில் இருக்குங்க. இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வறுத்த கறி, தவா கறி, போட்டி, சிக்கனு, ஈரல் எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இதனால தான் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இன்றைக்கி வரதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சைடு வரும்போது இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம அவங்க தான் நம்ம ஊரில் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை கேட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனால் வெயில் போல காட்டுன்னு காட்டுதுங்க. செம்ம அனல் காற்றா அடிச்சுனுக்குது. நம்ம இப்போ தான் இங்கே வந்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பைக்ஸ் நின்று எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. வெயில்லையும் அவ்வளோ பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சி பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் நம்ம வந்து இப்போ நம்ம அன்லிமிட்டட் சாப்பாடு தான், 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு தான். பட் ஆனால் ரெண்டாவது சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து இவ்வளோ கேட்டால் தான் வைப்பாங்க, இல்லைனா அவங்க விட்டுட்டு ஆனால் விட்டுருவாங்க. ஆனால் இவர் வந்து நம்ம அண்ணா போயிட்டான், வேணுமான்னு கேட்டு வைக்கிறப்பா, இந்தாப்பா சாப்பாடு வாங்கிப்பா, இந்தாப்பா போதுமா அப்படி சொல்லுன்னா அந்த ஒரு அக்கறையோட பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அண்ணன் பேசும்போது. இப்போ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். நம்மளும் போய் எல்லாமே இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கு ஐயா. எவ்வளோ கடை பேர்? ஐயா மாமு சாப்பாடு கடை 11 வருஷமா பண்ணுங்க. இப்போல்லாம் வருவாங்க, மாமா சாப்பாடு கொடுன்னுவாங்க, சாப்பாடு நல்லா இருக்குது மாமான்னுவாங்க. அதனால் மாமு சாப்பாடு கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேர். அதேமாதிரி வருவங்க வந்து மனசார வாங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. இதான் சொல்லணும்னா நான் வீட்டில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஆமாப்பா, மனசார வாங்க, வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு. என்னென்ன கொடுக்குறீங்க? கறி, போட்டி, ஈரல், சிக்கன். இது மாதிரி வந்து பீஃப் கறின்றது வந்து பீசிங் ப்ராப்ளம், டிபி இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குற ஒரே மருந்து இருக்குன்னா இதுதான். கறி இருக்கா? கறி இப்போ எக்ஸ்ட்ரா போடுறல, அதனால இருக்குது. ஹாட் பாக்ஸில் காலி. இது எக்ஸ்ட்ரா போடுறது. இது இந்த வர ஐயா, போதும் ஐயா சாப்பாடு. ஓகே ஐயா, நன்றி ஐயா. சிக்கன் கொடுக்கா, வா ஐயா, வா சாப்பிட்டு வாங்க ஐயா. ஒரு கறி, ஒரு மொத்தம் எத்தனை சாப்பாடு? 2 சாப்பாடு, ஒரு கறி, சிங்கம் ஒன்றுக்கு போட்டி. என்ன கம்மியாக சைடிஷா? போதுமா? அப்படியா ஐயா? இருந்தாங்க 2 சாப்பாடு, ஒரு கறி. ஒரு கறி கட்டுப்பா உள்ள வந்து. ஒரே கவரில் தந்தினே தருவாங்க. 100 ரூபாய்யா? போதுமா சாப்பாடு? அவரு கேட்குறேன் ஐயா. தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மருந்து வந்து மாட்டு வால் சூப்பு தான். யாராக இருந்தாலும் சரி, மருந்து மெடிசனே வந்து தாம்பரம் ஹாஸ்பிட்டலில் போனால் டிபி ஹாஸ்பிட்டலில் வால் சூப்பு தான் மருந்து. யாருன்னா அந்த இதை சாப்பிட மாட்டாங்கன்னா உயிர் வாழ மாட்டேன். இதை சாப்பிட்டோன்னா உயிர் வாழும். இது மருந்தாக நினச்சி சாப்பிடு அப்படின்றாங்க. நிறைய பேர் குணமாகறாங்க. அதுமாதிரி அதில் அவ்வளோ ஐயா. பீஃப் கறி, பீஃப் ஈரல், பீஃப் போட்டி. அப்புறம் நான் என்ன, சில பேர் வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க, அதனால் சிக்கன், மீன் வறுவல், ஆம்லேட்டு, முட்டை தூக்கு. என்ன விலையில் அதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு 40 ரூபா அப்படி வச்சுருவேன். இப்போ நான் உங்களுக்கு வச்ச பார்த்தியா எவ்வளோ தருமா? அது ஒரு 40 ரூபா அப்படி தான். 40 ரூபா தான் ஸ்டார்டிங். அவ்வளோதான். ஆமாம், சாப்பிட்றோன்னா ஒரு 40 ரூபா. ஐயா 150 ஐயா. சாப்பிட்றோன்னா வச்சுங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்ன அவர் இவ்வளோ வாரி வைக்கிறாரு. நான் நல்லா வாரி வைக்கிறதால தான் எனக்கு ஜனம் வருது. எனக்கு 10 ரூபா கிடைக்கிறதுல 5 ரூபா கஷ்டம். அவ்வளோதான். இதுதான் வியாபாரம். எல்லாம் கேட்பானா உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு. போதும் ஐயா, 3 பசங்க படிக்குது, போதும். அது போதும் எனக்கு. சந்தோஷமாக வருங்களோ. அதேமாரி எவ்வளோ லாங்கில் தான் இங்கே வருவாங்க. இங்கே தான் வரணும், இங்கே வந்து சாப்பிட்ணுன்னா நான் வெயில் அடிக்குதுண்ணா, நல்லா அன்னக்கல்ல சாப்பிட்டு போகணும் அப்படின்னு வருவாங்க. சாப்பாடு 60 ரூபா ஐயா. சாம்பார், ரசம், கறி குழம்பு, மீன் குழம்பு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் நல்லா இருக்குது.
அப்ப ரெண்டாவது வேணாம்னா கூட விட மாட்டீங்க. 4 வாட்டி வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நான் சொல்லுவேன், நான் கூச்சப்படுவான் பார்ப்பேன், ஐயா 4 வாட்டி வேணும்னா கூட வாங்கிக்கோங்க. சாப்பாடு எனக்கு நல்லா சாப்பிட்றவங்கள தான் பிடிக்கும் சொல்லுவேன் நான். வாங்கிட்டோமே அப்படின்னு ரெண்டாவது நீங்கள் நினைக்காதீங்க, 3வது வாட்டி 4வது வாட்டி கூட வாங்கிக்கிறது. நல்லா சாப்பிட்றவங்க தான் எனக்கு வேணும். என் கடைக்கு வாங்க. சரியாக சாப்பிடாதால திட்டுவேன் நான். நான் வீட்டில் திட்டுற மாதிரி திட்டுவேன். ஆமாண்ணா, அவன் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒதுருவான். நீ அள்ளி வைக்கிறேன், நான் போதும்னா திட்டுறேண்ணா, ஏன்னா சாப்பாடு வச்சிக்கல அப்படின்னு. அம்மா ஐயா சொல்லுங்க. ஒரு குஸ்கா சாப்பிட்டுதா 150. கடை லொகேஷன் எங்க இருக்கு? தெற்குன்றம் மெயின் ரோடு, தெற்குன்றம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே. கடை டைமிங் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் 11:30, அதாவது 11:30 மணிக்கு வந்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். வா தம்பி, ரெடி பண்ணி வைக்கிறது சரியாக இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி அது வந்தோடனே கஸ்டமர் 4 கஸ்டமர் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து வைப்பாங்க. நாங்கள் எப்போ இன்னும் வரல அப்படின்னு வந்தோடனே அப்புறம் வருவாங்க. சாப்பாடு வந்து ஒரு 2 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். இந்த பக்கம் லாரி வண்டி டாட்டா ஏற்றி வச்சிருக்கேன். இந்த பக்கம் இந்த ரோடு வந்தாலே இங்கே கம்பல்சரியாக சாப்பிட்டு தான் போவேன். இதுக்கோசம் வீட்டை கூட சாப்பிடாம இருக்கும். ஆமாம், இந்த ரோடு வர இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு வண்டி ரோடு போகுதுன்னு தெரியும். அதனால் இங்கே போனால் என்ன சாப்பிட்டு போயிடலாம். ஆமாம், வயிறு நிறையா கரெக்டாக அதுக்கேற்ற ஊற்றும் சாப்பாடு. எனக்கு சைடு சீரில் ரொம்ப பிடிக்கும். ஈரல் போட்டி நிறைய பிடிக்கும். எதுக்கு இன்னைக்கு நேற்று இப்போ போட்டி சாப்பிட்டேன், இன்னும் ஈரல் சாப்பிட்றாங்க. ஆமாம், நல்லா சூப்பரான தரமான. மகளே ஃபைனலாக வந்து நான் இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்னென்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, இது காலியாச்சு, சிக்கன் காலியாச்சு. ஸோ அதனால் தவா கறி, ஈரல், போட்டின்னு சொல்லி 3மே வாங்கியிருந்தேன். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு தான்ன்ற மாதிரி இல்லைங்க. 40 ரூபா எப்படி சொல்கிறதுனா, ஒரு சாப்பாடா 60 ரூபா இங்கன்னா 40 ரூபா கறி, 40 ரூபா கேட்கட்டா, 20 ரூபா கேட்கட்டா, 30 ரூபா கேட்கட்டான்ற மாதிரி அந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து செமையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட எல்லாருமே சரி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன். அதில் ஒருத்தர் மட்டும் தான் பேசினாரு, மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாப்பாடோட டேஸ்ட்டும் சரி, அந்த குழம்போட டேஸ்ட் சரி, எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க பின்னாடி பாருங்களேன். வந்து அவ்வளோ பைக்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே நின்று வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்துருந்தோம். இங்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி இருக்கும். மேக்ஸிமம் வந்து காலி ஆயிடுச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சிலர் தான் இருக்குது. இல்லை நீங்கள் மதுரை வயலு, கோயம்பேடு சைட்லாம் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு